ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் அருகே நடைபெறவுள்ள விழாவுக்கு சசிகலாவின் ஆதரவாளர்கள் தற்போது போஸ்டர் ஒட்டி வருகின்றனர். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் அருகே நடைபெறவுள்ள விழாவிற்காக சசிகலாவின் ஆதரவாளர்கள் விழாவுக்கான போஸ்டர்களை தற்போது ஒட்டி வருகின்றனர். இது தொடர்பான செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் தற்போது ஒட்டப்பட்டு உள்ள போஸ்டரில் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் பீனிக்ஸ் பறவை துரோகம் மிஞ்சும் நெஞ்சுரம் கொண்டவர் என போஸ்டரில் ஒட்டப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்த செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சசிகலா இன்று பங்கேற்கும் விழாவிற்காக ராமநாதபுரத்தில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகிறது. அந்த போஸ்டரில் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் பீனிக்ஸ் பறவை துரோகம் மிஞ்சும் நெஞ்சுரம் கொண்டவர் என அச்சிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பகிரலாம். சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள், ஓரிரு மாதங்கள்ல நடைபெற இருக்குது. ஏற்கனவே இந்த கூட்டணி குறித்து நிறைய கூட்டணி எல்லாம் அமைச்சாச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்டவைகள் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும், திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் மற்றொரு கூட்டணியாகவும் சேர்ந்து தற்போது தேர்தலை சந்திக்க இருக்குது. இதுல அதிமுகவில் இருந்த சசிகலா, அதே மாதிரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட சகோதரி, அதாவது உடன்பிறவா தோழி அப்படின்னு சொல்லுவாங்க, உடன்பிறவா சகோதரின்னு சொல்லுவாங்க. அவங்க சசிகலா இவங்க தனியா நிக்கிற மாதிரி சொல்லியும் அதன் அடிப்படையில தனியா கட்சி ஆரம்பிக்க போறதாகவும் ஒரு பரபரப்பான ஒரு தகவல் வெளியாயிருந்தது. இந்நிலையில சசிகலாவோட வருகையை முன்னிட்டு தற்போது மதுரை பரமக்குடி நான்குவழி சாலையில ஒரு போஸ்டர் போரே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால அதிமுகவினரிடையே ஒரு கடும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்குதுங்க. வி.கே. சசிகலா இன்னைக்கு பசும்பொன் அருகே நடைபெற உள்ள ஒரு விழாவில் பங்கேற்க உள்ள நிலையில அவரது வருகையை முன்னிட்டு ஆதரவாளர்கள் போஸ்டர் ஒட்டிய அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. மதுரை பரமக்குடி நான்குவழி சாலையில மதுரையிலிருந்து பசும்பொன் வரையிலான ஏறத்தாழ 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு சசிகலாவோட ஆதரவாளர்கள் ஏராளமான போஸ்டர்களை ஒட்டி இருக்கிறாங்க. அந்த போஸ்டர்ல சசிகலா படத்தை போட்டு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் பீனிக்ஸ் பறவை துரோகம் நெஞ்சுரம் கொண்டவர் என பல வாசகங்கள் அதுல இடம்பெற்றிருக்குது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அதிமுக சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. இது அதிமுக நிர்வாகிகளிடையே மற்றும் தொண்டர்களிடையே ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த கட்சியை பொறுத்த மட்டும் இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா அதிமுக தரப்புல இந்த மாதிரி அதிமுக சிவகங்கை மாவட்டம்னு போட்டது அங்குள்ள பலரை அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மத்தியிலையும் ஒரு தொண்டர்கள் மத்தியிலையும் அதிருப்தி ஏற்படுத்திய நிலையில அதிமுகவினர் இப்ப அவசரமா எடப்பாடி பழனிசாமி படத்தோட எதிர் போஸ்டர்கள் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த போஸ்டர்கள்ல கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னும், தொண்டர்களின் பாதுகாவலர் அப்படின்னும், முக்குளத்தோரின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. சசிகலா இன்று வரவுள்ள நிலையில இரு தரப்பினரும் வழிநெடுக மாறி மாறி போஸ்டர்கள் ஓட்டி வருவது அந்த பகுதியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. கோகிலா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.